கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டிகளை கர்த்தர் இன்றைக்கு வெளியேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு சகோதரனுடைய நாக்கில் இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வெளியேறுகிறது. இன்னொரு சகோதரி தன்னுடைய அக்கிள் பக்கத்தில் கட்டி இருக்கிறத நிமித்தம் கேன்சர் கட்டியாக இருக்குமோன்னு பயந்து யூடியூப்பை போட்டு கூகுளை போட்டு சர்ச் பண்ணிவிட்டு கண்ணீரோடு இருக்கிற மகளுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறதை என் தரிசன கண்களில் பார்க்குறேன். கர்த்தர் கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை இன்றைக்கி எல்லாருக்கும் செய்வார். சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன மங்கள வார்த்தை? 1 கொரிந்தியர் 15:57. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு, எனக்கு இல்லை, நமக்கு அப்படின்னா உன் குடும்பத்தில் அத்தனை பேரும் ஜெயிப்பாங்க. இதுதான் இன்றைக்கி ப்ராஃபஸி. நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ சொன்னால், இப்போ ஆண்டவர் நமக்குன்னு சொன்னால் உன்னுடைய பிள்ளைகள், நீங்கள், உங்கள் பேர பிள்ளை எல்லாருக்கும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இது ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தின் நாள், ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஆசீர்வாதத்தின் நாள் அல்ல. சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான், மீதி ஒரு பிள்ளை ஜெயிக்காது, தோற்று கடைசியாக மெக்கானிக் ஷெட்டு அங்கே இங்கேன்னு அடிபட்டுட்டு ஆட்டோ ஓட்டிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே கிடக்கும். எல்லாரும் அவனுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் ஓஹோன்னு இருப்பாங்க. அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா பரிதாபத்திற்குரிய நிலைமையில் இருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவள் சமாதானமும் பெரிதாக இருக்கும், அவளுடைய எதிர்காலமும் பெரிதாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். சிலர் யோசிக்கிறீங்க, என் பிள்ளைக்கு தான் மூளையே இல்லையே. மூளை இல்லைனாலும் ஞானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவனுக்கு உலக பிரகாரமாக அறிவோ படிப்போ இல்லாமல் இருக்கலாம். படிக்காத மேதைகள் எவ்வளோ பேர் இருக்கான். இன்றைக்கி பின்தங்கி கிடக்கிறவன் பிள்ளைய ஆண்டவர் முந்தி கொண்டு வருவார். எந்த பிள்ளை தேர மாட்டான்னு சொன்னியோ அந்த பிள்ளை என்னை தேர்த்தி எடுப்பார். ஆண்டவர் சேலஞ்சாக அந்த பிள்ளை இன்னைக்கு கையில் எடுக்கிறார். எடுத்தானோ உருவாக்குவார். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, நீ என் தாசன், நான் உன் மூலமாக மகிமைப்படுவேன் அப்படின்னா உன் மூலமாக பெரிய காரியத்தை செய்து என்னுடைய நாமம் மகிமைப்படும்படி உன்னை ஒரு அற்புதமாக நிறுத்துவேன், அதிசயமாக நிறுத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எதெல்லாம் குடும்பத்தில் நடக்காது, இது வரவே வராது, தேரவே தேர, இது ஜெயிக்கவே ஜெயிக்காது, இது உருப்படவே உருப்படாதுன்னு சொன்னீங்களோ அதை ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார். ஏன்னா நம்ம ஆண்டவர் யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிற தேவன். அந்த பிள்ளைகளுக்குள் ஜெயிக்கிற ஆண்டவர், ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் இன்னைக்கு உள்ளே போகிறார். அவனே விரும்பினாலும் விரும்பலைனாலும் ஆண்டவர் உள்ளே போகிறார். ஏன்னா உன்னுடைய கண்ணீர், ஆண்டவரே இந்த பிள்ளையை மட்டும் இப்படியே விட்டுட்டு எப்படி நான் போகிறது ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதி இருக்க, நான் மறித்து போயிட்டேன்னா இந்த பிள்ளை யார் பாப்பா, யார் இவங்களை கவனிப்பா அப்படின்னெல்லாம் நிறைய பேர் புலம்புறீங்க. நீ வாழ்கிற காலத்தில் அந்த பிள்ளை வாழ்கிறத நீ பார்ப்ப. யாரையும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீ வச்சுட்டு போனேன்னு நினைக்காத. ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற துணையும் கொடுப்பார். டாக்டர் சொல்லியிருக்கலாம், இவனுக்கு திருமணத்திற்கான தகுதி இல்லை, திருமணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிற தகுதி இல்லை. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற கிருபையை இன்றைக்கு பிடிச்சிங்க. கிருபையின் தேவனே, என் பிள்ளைக்கு இந்த தகுதி இல்லை, பிள்ளை பெறுற தகுதி இல்லைன்ட்டாங்க, என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணக்கூடிய தகுதி இல்லைன்ட்டாங்க, பிள்ளைக்கு பண்ணி வைக்காதீங்கன்றாங்க. ஆண்டவரே கிருபை தகுதி இல்லாதவர்களை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, தாங்க ஆண்டவரேன்னு பிடிச்சிருங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் இன்றைக்கி அவங்களுக்கு இந்த செய்தியை அனுப்பி விடுங்க. ஒரு விசுவாசம் பெருகட்டும், ஒரு நம்பிக்கை பெருகட்டும். அவங்களுக்கு விசுவாசித்தால் தேவ மகிமையை நீங்கள் காண்பீங்க. இதுக்கு மேலே தோல்வி இல்லை, ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் பிரேமா, தூத்துக்குடியின் சிஸ்டர் சோஹினி சுனிதா. என்னுடைய தோழியின் மகள் பெயர் லில்லி வெரோனிகா. அவளுடைய கர்ப்பத்தில் உள்ள குழந்தையின் வளர்ச்சி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சிக்கலாக இருப்பதாக மருத்துவர் தெரிவித்தார். மேலும் அவளுக்கு உயர் இரத்த அழுத்தமும் நீரழிவும் இருப்பதாக மருத்துவர் அறிக்கையில் தெரிய வந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவளுக்கு சுகப்பிரசவம் நடக்கவும் ஆரோக்கியமான பிள்ளை அவள் பெற்றெடுக்கவும் கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கும்படி ஜெபிக்க சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு விண்ணப்பத்தை இமெயில் வழியாக அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து பதில் அனுப்பியிருந்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய தோழியின் மகளுக்கு
20/8/2025 அன்று, அப்படின்னா 8வது மாதம் 20/8/2025 அன்று சுகப்பிரசவத்தில் அழகான ஆரோக்கியமுள்ள பெண் குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தார். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் வெற்றியை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரன்னு நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா குடும்பமே இனி ஜெயிக்கும். தனிநபர் ஜெயம் மட்டுமல்ல, இந்த குடும்பமே ஜெயித்த குடும்பம். இந்த குடும்பமே ஆவிக்குரிய ரீதியாக ஜெயிச்சிருச்சு. இந்த குடும்பம் ஜெயித்து ஆண்டவருடைய கிரீடத்தை பெற்றுக்கொண்டதுன்னு சொல்லத்தக்கதாக முழு குடும்பத்திலும் உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கு ஜெயத்தின் அபிஷேகத்தை, வெற்றியின் அபிஷேகத்தை, உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்கிற ஜெயத்தின் அபிஷேகத்தை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும். தோல்வி ஜெயமாய் மாறும்படி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்ற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு விசை கூட உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்முடைய சென்னை தேவனின் அன்பு ஜெபகோபுரத்தில் நடக்கிற சேமம் கூடுகை, விசேஷித்த கூடுகை. ஏன்னா நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டே. எனவே நாளைக்கு நான் அங்கு உட்கார்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக தேவ செய்தி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நாளைய தினத்தின் சேமம் உபவாச கூட ஸ்பெஷலாக உங்கள் குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், வீட்டில் உட முடியாத பிள்ளைங்க, வளர்ச்சி கம்மியாக இருக்கிற பிள்ளைங்க, ஞானம் இல்லாத பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டுவாங்க. வியாதியோடு இருக்கிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ லீவ் போட்டு உங்கள் பிள்ளைகளை கூட்டுவாங்க. ஸ்பெஷலாக அதுக்காக அடிமை உபவாசத்தோடு வந்து உங்களுக்கு இந்த நாளை சிறப்பிக்கும்படி ஆவியானவரால் ஏவப்பட்டு நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். அதனால் நாளைக்கு நம்ம சென்னையில் காலையில், அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற உபவாச கூடுகையில் அந்த சேம உபவாச கூடை உங்கள் குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக சிறப்பாக நடத்துறதுனால நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக குடும்பமாக வந்து கலந்துங்க. ஸ்பெஷலாக உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்பெஷல் கிஃப்டெல்லாம் இருக்குது. வாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.